திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமே ஆனால் நீங்கள் உறங்கப் போகின்ற நேரத்திலும் அது நல்ல சிந்தனை இருக்கணும். அது என்ன? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாய 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 என்று இரவு நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் அது விடியற்காலையிலே உங்கள் காதிலே ஒலிக்கும் நமச்சிவாய நமச்சிவாய மந்திரம். எனவே விடியற்காலையிலே நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை கூறுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் பெருமான் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறையிலே 4வது பாடல் 55வது பதிகம், 55 பதிகம் திருவலம்புரம். திருவலம்புரம் நேற்று நம் திருவலம்புரத்தை விரிவாக பார்த்தோம். இன்றும் திருவலம்புரத்தை பார்ப்பதற்கு பெருமான் அருள் பாலித்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை முதலில் காண்போம். முளையிற்று இள நல்லேலம் முளையிற்று இள நல் ஏனம் பூண்டும் மொய் சடைகள் தாழ ஏனம் பூண்டு மொய் சடைகள் தாழ வளையிற்று இளைய நாகம் வலித்த இசைய விக்கி உலைகைய போர்வை போர்த்து புனலோடு மதியம் சூடி வளைவையில் இளையர் ஏத்தும் வலம்புறத்து அடிகள் தாமே. வலம்புறத்துள்ளே பெருமான் அவர் பன்றியினுடைய பற்களை அடிகளனாக அணிந்திருக்கிறார். இந்த பன்றியினுடைய பற்களுக்கு இங்கே அப்பர் பெருமான் ஓமை சொல்றார் பாருங்க. மூங்கில் முளை போன்ற பற்கள், மூங்கில் முளை போன்ற பற்களை அணிகலனாக மார்பிலே பூண்டு செறிந்த சடைகளை தாழ வளைந்த பற்களை உடைய பாம்பினை இடைக்கு பொருந்த இடையில் உடுத்திருக்கார். இடைக்கு பொருந்த இறுக்கி கட்டி, பாம்பாலேயே இடைக்கு பெல்ட்டு இறுக்கி கட்டி துதிக்கையை உடைய யானை தோலை போர்வையாக அணிந்து வேடம் உரித்தார். அந்த தோலை போர்வையாக அணிந்து கங்கையையும் பிறையையும் சடையிலே சூடியிருக்கிறார். கங்கை பிறை சூடியிருப்பது எங்கே? சடையிலே. அப்படி சூடி எல்லாரும் இந்த வளையல்களை அணிந்த மகளிர்கள் எல்லாம் தோத்தரிக்கிறார்கள், தோத்திரம் கூறி பாடுகிறார்கள், பெருமானுடைய பேரழகை பாடுகிறார்கள். இளைய அழகிய பன்றியின் முளையயிற்றை அணிந்து மொய்த்த சடைகள் தாழ வளைந்த பற்களை உடைய இளைய பாம்பினை வலித்து இடுப்பிலே பொருந்த கட்டி துளையை உடைய கையினதான யானை தோலை போர்த்து கங்கையும் திங்களும் சூடி வளைகள் வயின்ற இளையர்கள் தொழுது ஏற்றுகின்ற திருஅம்பலபுரத்து அடிகளார். அவர் எங்கும் நிறைந்த சிவபெருமான்.
இந்த புழைகய போர்வைன்றார் பாருங்க 3வது அடியில், அதில் புழைன்னு இருக்கணும். அது ஏன் லை இருக்குன்னு சொன்னால் எதுகை நோக்கி அமைந்திருக்கிறது. வலை பயிர் இளையர் ஏத்தும் என்றதுனால மகளிருடைய சிவபக்தியும் அங்கே தெரிகிறது. அவ்வளவு தூரம் மகளிர்களெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள். திருக்கோயிலிலே மகளிர் திரளாக சென்று வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட வலம்பெறும் இது பிறை சூடி, அதாவது கறந்தும் விளையாடிங்கிறது மாதிரி சூடி என்பதை பெயராக கொண்டு அதனோடு முடித்து எழுவாயாக்கி அடிகள்தாம் என பயன்நிலை ஆக்கலும் ஏத்தும் என்பதற்கு ஏற்றப்பெறும் என்று செயற்பாடு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திருவலம்புரம் செல்வோம். அங்கு 4ஆம் திருமுறையிலே பாடியிருக்கிற இந்த பதிகம் முழுவதையும் பெருமானுடைய சன்னதியிலே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை, நம்முடைய கடன் பணி செய்து கிடப்பதல்லவா, அங்கு உழவார பணியையும் செய்து உளமாற பெருமானை வாழ்த்துவோமே. வாழ்த்தி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.